எங்கே வந்திருக்கேன்னா பவானியில் வந்து என் மனைவிக்காக வந்து இலவ மஞ்சி வந்து தண்ணி என்னங்க அவ்வளோ இலவ மஞ்சி மூட பாருங்க. இலவ மஞ்சி பூச்சிருக்காமப்பா விடு காணும். இலவ மஞ்சி சுத்தமான சுத்தமான இலவ மஞ்சி வந்து மெத்தடுக்கு வந்திருக்கேன். அவள் ஆசைப்பட்டதுக்கு செய்கிற இடத்துக்கு வந்து சூப்பர். அப்படி இலவ மஞ்சி கொட்டை இருக்கு உள்ளக்கு கொட்டையே பேசுங்க போக்கலாம் மாட்டேன். நீங்கள் அவ்வளோ கொட்டை இருக்கும். ஆமா நல்லா இருக்கும் போல. சூப்பராக இருக்கு இலவ மஞ்சி. அதை பாரு செய்யறதுக்கு எடுத்து போகிறோம்பாங்க. ஆனந்து வா. என்ன ரொம்ப ஆசை கேட்டால் இந்த பெட் வந்து டபுள் கட்டானே. இது டபுள் கட்டுண்ணே. இந்த பெட்டு டபுள் பெட்டு பார்த்துருங்க. நல்ல ஜம்முன்னு இருக்கு. ஏன்னா ஆனால் இது வந்து இப்போ இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கு. எத்தனை வருஷம் வரைக்கும் இது பண்ணே? இந்த பெட்டு பார்த்தீங்கன்னா 15 வருஷம் வருமா? 15 வருஷம் உழைக்கும். உங்களுக்கு 15 லைஃப் வரும். உங்களுக்கு அரசு வாரண்டி கொடுத்துருவோம். வாரண்டி குடிக்கலா? உங்களுக்கு வாரண்டி அந்த பெட்டோட லேபிள் இருக்குண்ணா. ஓ சரி சரி. ஆமாம் என்ன இருக்கு? அந்த லேபிள் இருக்குன்னா அந்த லேபிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பின்னாடி வாரண்டி டேட்டு எப்போ வந்த டேட்டு உங்களுக்கு கம்மியோட சைட்டில் இருக்குது. நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணிங்கன்னா உங்கள் கம்மி சைட்டுக்கு போயிடலாம். ஓ போயிடும்ல. சைட்டுக்கு போயிட்டு நீங்கள் அங்கே போய் அதெல்லாம் பார்த்துக்கலாம். கம்மி டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்துக்கலாம். சரி சரி சரி. உங்களுக்கு என்னென்ன தேவை, என்னென்ன எப்படி பார்த்தா செய்கிறாங்க, எப்படி தயார் பண்ணுறாங்க, என்ன ப்ரைஸில் இருக்குது, என்ன கலரில் இருக்குது, எல்லாமே நீங்கள் அதை பார்த்துக்கலாம். நீங்கள் ஆர்டர் கொடுக்கலாம். ஆனால் இந்த பெட்டு வாங்கியாச்சுன்னா இது ஃப்ரீ. பொம்மைகள் ஃப்ரீ. இந்த பெட்டுக்கு ஃப்ரீ. ஆனால் தலைவணியெல்லாம் ஃப்ரீ தான். செட்டா நான் இப்போ எங்கள் வீட்டில் பெட்டு கிடையாது. ரொம்ப நாள் ஆச்சு. இல்லை என்னல என்னது கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி உட்காரணும். இப்போ இங்கேருந்து உட்காரணும். இங்கேருந்து உட்காரணுமா? உளுந்துடாது இல்லை எப்படி இருக்கு? ஜம்முன்னு இருக்கா? திறமை படுப்பு வாங்கிடா. ஏன் அம்மாடி நீனா இல்லை வாங்க கூட படுத்து பெட்டு உடஞ்சோம்ல. என்னது என் மனைவி இது ஆனந்த பாருங்க. ஆனந்துக்கு அழகாக வாங்கியிருக்கு. என் மனைவிக்காக நான் பெட்டு செய்கிற இடத்துக்கு வந்திருக்கேன். வந்து வாங்க வந்திருக்கேன். ரொம்ப சூப்பராக இருக்கு. நீ குதிச்ச கட்டில உடஞ்சி போயிடும்ல. ஒரிஜினல் இலவம் பஞ்சு பார்த்துக்க காமிச்சோம். பார்த்தீங்களா பஞ்சை அவ்வளோ ஒரிஜினல் இலவம் பஞ்சு. அதில் மற்ற பஞ்சு எதுவுமே சேராது. இது பார்த்தீங்களா அழகான யானை பொம்மை. இது என் தம்பி ஆனந்துக்கு பிடிச்ச பொம்மை. அவனுக்கு ஏன்னா ஆனந்துக்கு ஒரு தும்பிக்கை வச்ச போது அது யானை மாதிரி தான் இருப்பான். ஓ இதில் படுக்கலண்ணே. இது 4 பேர் ஃபேமிலி படுத்துக்கலாம். நம்மளுக்கு நம்ம வீட்டுக்கு தான் சரி. ஏன்னா 4 பிள்ளைகள் படுத்துக்கலாம். இல்லை இல்லை நீ படுத்த உளுந்துருமில்லங்க. வீட்டில் அவளுக்கு ஒரே குறுக்கோழி தான். குறுக்கோழி ரொம்ப கடும்பாடு. குறுக்கோழி ரொம்ப பயங்கரமா அடிக்கும். இல்லை ஃப்ரீ பெட்டில் இருக்குது. அது ஹீட் இருக்குண்ணே. அது ஹீட் நைட்டு கொஞ்சம் ரொம்ப நேரம் படுத்துனா ஏன்னா ரொம்ப நேரம் படுத்துங்கன்னா ஹீட்டு வருது. இதுல வந்து ஏன்னா இலவ மஞ்சள் ஹீட் வராது. கண்டிப்பா எங்க வீட்டுல ஒரு பெட் இருக்கு. கல்லு மாதிரி கல்லு தான். சிமெண்ட் தரைய காங்கிரீட் போட்டு எப்படி இருக்கும் அதே போலதான் இருக்கு. சரியான ஹீட்டு. குத்திடுவேன் வாயாங்க. இது தான் பார்த்தீங்கன்னா எங்களை இலவ மஞ்சி கம்பெனி. இது வந்து எங்கள் கம்பெனி பேருக்கு அபாக் இந்தியா மேட்ரஸுங்க. இந்த பெட் வந்து மேனேஜ் பண்ணுறது நான் தாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இலவ மஞ்சி பெட்டில் என்னென்ன பண்ணுறோம், என்னென்ன அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம் எல்லாமே உங்களுக்கு நான் வீடியோவாக உங்களுக்கு பண்ணியிருக்கோம். 2024 2025 வரைக்கும் என்னென்ன பண்ணோம், அந்த வீடியோ என்னென்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படி எல்லாம் காட்டிக்கிறோம். அதேமாதிரி புதிய மே மாதம் 2025 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மே மாதம் 2025 வந்து உங்களுக்கு இதேமாதிரி இலவ மஞ்சி ஃப்ரிங் மேட்ரஸ்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இலவ மஞ்சி சூப்பர் சாஃப்ட்டு இந்த பெட்டு இருக்குங்களா இதேமாரி உங்களுக்கு இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன பெட்டு பண்ணோம், என்னென்ன பண்ணோம், புதிய அப்டேட்டும் உங்களுக்கு நாங்கள் சொல்ல போகிறோம். அது இதேமாரி எங்களுக்கு வீடியோ சப்போர்ட் பண்ணுங்கள், ஆதரவு கொடுங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த கம்பெனியை ரன் பண்ணிகிட்ருக்கோம் ஒரு 6 வருஷமாக. எங்களுக்கு அது அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா நாங்கள் ஈஸியாக முன்னேறுவோம். இதேமாதிரி சர்வீஸ் வந்து எல்லாமே பெட்டு விலை வந்து கம்மி பண்ண போகிறோம். சர்வீஸும் சப்போர்ட் பண்ணி தர போகிறோம். ஒவ்வொரு ஏரியாவுக்கும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுங்க. நான் நம்பூர் பையன். சப்போர்ட் பண்ணி ஆதரவு கொடுங்க. நம்ம பெட்டை வாங்கி பாருங்கள். உங்களுக்கு நல்லாயிருக்கும். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு பார்த்துட்டு என்னென்னு சொல்லுங்கள்.
இது டபுள் காட்டுண்ணா. இது டபுள் காட்டன் என்ன கண்டிப்பாக வந்து என்னென்னா வந்து முதுகு வலி வராது. முதுகு வலி, இந்த கால் உளைச்சல், உடம்பு வலி இருக்காங்களா, அதுக்காக வந்து இந்த பெட்டு இருக்குதுங்க. இந்த பெட்டு ஏன்னா வீட்டில் வந்து அவளுக்கு அதிகமாக குறுக்கு வலி தான் அதிகமாக வரும். அவளுக்கு குறுக்கு வலி தான், அதுக்காக தான் பெட் எடுக்க வந்தது. அது நாங்கள் வந்தோம்ல, அங்கே பவானி சொந்தமாக தயாரிக்காங்க இலவ மஞ்சின்னு சொன்னாங்கல்ல, அது நாங்கள் பார்க்க வந்தேன். சரி வாங்க 8 பேர் ஒன்று ஓட்டி வந்தேன். சட்டப்பட்டு படுங்க நல்லா இருக்கு. நீங்க தாக்கல போக்கிற மாதிரி சும்மா இல்ல. இந்த பெட்டு என்னன்னா இது ஒத்த பெட்டு என்னண்ணே, மொட்டை மாடி பொருளுக்கு மடிச்சு வச்சுக்கலாம். ஒரு பொண்டாட்டிக்கே இங்க முடியல, இல்லை 4 பொண்டாட்டி எனக்கு 4 பொண்டாட்டி எனக்கு தலைவணி எல்லாம் அதே வந்துடுது. சின்ன பெட்டுக்குண்ணே, சின்ன பிள்ளைகள் படுக்கிறது பெட்டு வாங்க. உனக்கா நீ குழந்தையா விஷ்ணு படுக்கலாம், நித்தியம் முத்து படுக்கலாம். உனக்குங்க செய்யறாங்க, பெரிய பெட்டு செய்யறாங்க உனக்கு. இது 2 ஒரு பெட்டு என்னண்ணே, ரொம்ப நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கு. ஆமா தலை தொங்குதா, தலைவரே அழுகு தலைவரே அழுகுறான் பாருங்க. ஒரு ரூபா இருக்கா ப்ரோ? ஏற்கனவே அவனை எடிட் பண்ணி போடுறதுலாம் இல்ல, நான் பஞ்சு எட்டுவாங்கன்னா மூக்களுக்கு பஞ்சுன்னா இவ்வளவு எட்டு வராங்க. செலிபிரிட்டிங்கிறதுனால 5 ரூபா ஏங்க இந்த இந்த இன்னும் ஆசையை பத்தியில இந்த மாதிரி ஆசைலாம் உங்களுக்கு வருது. வச்சுருங்க, காலை கட்டுங்க. காலட்டுமா என்னதுல பண்றியா, கடை வச்சிருக்காரு. இந்த பெட்டு வந்து சிங்கிள் பெட்டு பாருங்க 5500 ரூபாய். இது வந்து இதுக்கு வந்து இந்த பொம்மை வந்து கிஃப்ட்டு, அப்புறம் வந்து ஒரு தலைவணி கிஃப்ட் இதுக்கு ஃப்ரீ. ஆமாம், இது இந்த பெட்டு வந்து டபுள் காட்டு 8000 ரூபா வருது. டபுள் பெட்டு என்னென்ன பொம்மை கிஃப்ட்டு வந்து பொம்மை 2 பொம்மை கிஃப்ட்டு, தலைவணி தர்றாங்க 2 தலைவணி. குயின் பெட்டு பார்த்துருங்க, குட்டு என்னச்சுன்னா இது வந்து 3 படுக்கலாம் வந்து. இந்த பெட்டு வந்து 11500 ரூபா வருது. இதுக்கும் பொம்மை ஃப்ரீ என்ன இருக்குது, பொம்மை ஃப்ரீ நான் வச்சுக்கோங்க. தலைவணியும் கிஃப்ட்டு. இந்த பெட்டு வந்து 4 பேர் படுக்கலாம், 13500 ரூபா வருது. இதுக்கு வந்து 3 தலைவாணி கிஃப்ட்டு, பொம்மையும் கிஃப்ட்டு. அதுக்கு ஜம்முன்னு இருக்கு. எங்கள் வீட்டில் மனோ, விஷ்ணு, நித்தி 4 பிள்ளைகள் ஒன்று போல படுக்கலாம். இல்லை என்னண்ணே சூடு இல்லை, ஆனால் பெட்டில் சூடு இல்லைண்ணே. இப்போ ஓ சூடு வராது. ஏன்னா சில பெட்டில் கையை ஒரு 5 நிமிஷம் வச்சு பாருங்க, கொஞ்சம் சூடாயிரும். இது வந்து கூலிங்காக இருக்குது. இந்த பெட்டு வந்து என்னென்னாச்சுன்னா, இது வந்து நம்ம சின்ன பிள்ளைகள் படுக்கிற பெட்டு வந்து இது 1500 ரூபா இந்த பெட்டு. அதுக்கப்புறம் இந்த பெட்டு வந்து நார்மலாக நம்ம ட்ராவலுக்கு கொண்டு போயிடலாம். இந்த பெட்டு விலை வந்து என்ன இருந்துச்சுன்னா 2000 ரூபா. இது 2000 ரூபா தான், இது 2000 ரூபா தான். கீழே கூட சொல்லியாச்சு. இதுக்கு வந்து ஒரு தலைவணி ஃப்ரீ, தலைவணி எல்லாம் தலைவணி ஃப்ரீ இது. ஆனால் இது என்னச்சுன்னா இதில் பார்த்தா இந்த உடம்பு வலி கேட்கும். உடம்பு எப்படி புரியல, உடம்பு வலி கேட்கணும். இந்த கட்டணமாக இருந்தால் இந்த அது உடம்புலயே வராது. இது பாத்தீங்கன்னா கீழே போட்டு தரையில நம்ம வெளியே எங்கேயும் டூர் எல்லாம் போறோம்ல, ஆமா ஆமா, அங்க வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம். வெளியே எங்கேயும் ஹாஸ்பிட்டல் போனாலோ ஹாஸ்பிட்டல் நீங்க எடுத்துட்டு போய்க்கலாம். அப்புறம் வந்து டூர் போற இடத்துக்கு எடுத்துட்டு போய்க்கலாம். அப்புறம் வந்து ஈஸியா எடுத்துட்டு போய்க்கலாம். வீட்ல ரெஃப் யூஸ் பண்றாங்க, நீங்க கீழே தரையில போட்டு நீங்க பண்ணிக்கலாம்ல. சரி யூஸ் ஆகணும். இப்போ புதுசா நாங்க வந்து ட்ரை பண்ணோம். சரியா, ஆனந்துக்கு இதே மாதிரி பெட்டு, அவன் பெட்டு கீழே பாயில தான் படுக்க. ஆனந்துக்கு இந்த மாதிரி பெட்டு ஒன்று, என் வீட்டுக்காரிக்கு ஒரு பெட்டு. அது வீட்டுல மொத்தமா செட்டாக பிள்ளைகள் படுக்குது, அவன் படுக்குது ஒரு பெட்டு, ஆனது ஒரு பெட்டு எடுக்க வந்திருக்கேன். பெட்டில் என்ன விஷயம் ஆச்சுன்னா, இந்த பெட்டில் வந்து ஒவ்வொரு இதுக்கு வந்து ஒரு இது கொடுத்துருக்காங்க. என்னன்னா ஸ்கேன் பண்ணி எப்போ வாங்கணும் என்னங்கிறது அந்த டீட்டெயில் எல்லாமே வந்துடும். நம்ம இதுக்கு இந்த பெட்டுக்கு வந்து பேபி பெட்டுக்கு வந்து 3 வருஷம் கேரண்டி. பேபி சின்ன பிள்ளை பெட்டுக்கு வந்து 3 வருஷம் கேரண்டி. பெரிய இதுக்கு வந்து 6 வருஷம் கேரண்டி. வாரண்டி கொடுக்குறாங்க. அதுக்கு இடையில ஏதாவது டேமேஜ் ஆனாலோ பஞ்சு உள்ள போயிட்டாலோ அதை வந்து அவங்களே வந்து வாங்கி ரெடி பண்ணி மறுபடியும் கொடுக்குறாங்க. ஓ, மாற்றி கொடுக்குறாங்க. ஓ சரி. துணி கிழிஞ்சாலே மாற்றி விட்டுறாங்க, அவங்க ஏதோ டேமேஜ் ஆனாலும் மாற்றி விட்டுறாங்க. என்ன ரைட்டு பார்த்துக்கலாம். இல்லை என்ன தமிழ்நாடு ஃபுல்லா ஃப்ரீ டெலிவரி. இப்போ என்னாச்சுன்னா, நீங்க வந்து இந்த இதுல போடுறேன் பாருங்க, உங்களுக்கு பெட்டு வேணாச்சுன்னா நீங்க வந்து ரொம்ப முன்பணம் ரொம்ப கொடுக்க வேண்டாம். உங்க தேவைக்கு ஒரு 500 ரூபாயோ ஒரு 1000 ரூபாய் கொடுத்துட்டு அட்வான்ஸ் மாதிரி போட்டு
அவங்க கொண்டு வந்து வீட்டில் வந்து கொடுத்ததுக்கு அப்புறம் மீதி அமௌண்ட்டை கொடுத்தா போதும். ஆனால் பெட்டு நல்லா இருக்கான்னு பார்த்துக்கலாம் நீங்கள். ஏன்னா சின்ன சிலவங்க வந்து ஃபுல்லாக போடுங்க அப்போ தருவோம்னு சொல்லுவாங்க. இவங்க அப்படி இல்லை. ஆனால் அது போக தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து ஃப்ரீயாக இது பண்ணுறாங்க, ஃப்ரீ டெலிவரி பண்ணுறாங்க. அதர் ஸ்டேட் போனாலுமே இந்தியா ஃபுல்லாகவே பண்ணுறாங்க. ஆனால் அதர் ஸ்டேட் போகும்போது அதுக்கு எந்தெந்த ஸ்டேட்டோ அதுக்கு தகுந்த மாதிரி சார்ஜ் பண்ணிக்கிறாங்க. தமிழ்நாடு மட்டும் ஃப்ரீ டெலிவரி. ஏன்னாச்சுன்னா பெட்டு வந்து தனி இலவம் மஞ்சி நல்லா வந்து மற்ற எந்த பஞ்சு சேராமல் இருக்குது வந்து செய்கிற இடத்துல வந்து நான் பவானியில் நிற்க வந்துருக்கேன். அதனால தான் பார்த்து எடுக்க வந்திருக்கேன். இது பெட்டுங்கிறது வந்து எல்லாத்துக்கும் யூஸ் படும். ஏன்னா குறுக்கு வலி, உடம்பு வலி இது சின்ன பிள்ளைகளுக்கு தேவைப்படும். அதான் முக்கியமாக இந்த இடத்துல வந்து எடுக்க வந்திருக்கேன். நீங்கள் வீடியோ பாருங்கள். தேவைப்பட்டால் இந்த வீடியோக்கு நம்பர்லாம் போடுறேன், நீங்கள் கான்டெக்ட் பண்ணிடுங்க. எல்லாமே கொடுப்போம். கான்டெக்ட் பண்ணிடுங்க. இப்போ நான் செய்கிற இடத்துக்கு காமிக்க பாருங்கள். அங்கே எப்படி செய்கிறாங்க,